உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி என்பவர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை, அதாவது 42 நாட்கள் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்கள் சேர்க்கை பெறப்போறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வேலை இல்லை, தொழிலில் லாபம் இல்லை, வேலையில் இருக்கவங்களுக்கு கடுமையான நெருக்கடி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷர், இது என்னன்னே தெரியல சார், வேலையில் ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க, வேலையில் உயர் அதிகாரிகள் தொல்லை, அதுவும் முக்கியமாக ஆண்களாக இருக்கீங்களா பெண்களால் தொல்லை, பெண்களாக இருக்கீங்களா ஆண்களால் தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டுருக்கு. தொழிலில் நஷ்டம்தான் ஆகிட்டுருக்கு சார், தொழில் எதாவது மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கு வருமானம் தெரில, திருப்பி லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு நிலை, தொழிலே விட்டுறலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த இப்போ இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது. அதுமாதிரி திருமண வாழ்க்கையில் சில சண்டைகள், பிரச்சனைகள், அதுவும் முக்கியமாக எப்போ இந்த கண்டக சனி வந்துச்சோ அதுலேருந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஏதாவது ஒன்று நினைக்க, இது மாதிரி மாறி மாறி ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது சார், பிரிஞ்சிருமோ பயமாக இருக்குது. பெண்களாக இருக்கவங்களுக்குலாம் அதில் ஒரு பெரிய ஒரு பயத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அது பெண்கள் விஷயத்தில், ஆண்கள் விஷயத்தில், அதேமாதிரி காதல் விஷயத்தில், மது சம்பந்தமான விஷயங்களில், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் லாஸ்ட் 1 இயரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விஷயம் கொடுத்தாலும் ஒரு வெற்றியை கொடுத்துரும். அதான் வெற்றினா தான் ஜெயம்னு சொல்லுவோம். அப்போ உபஜயம் அப்படின்னும் போது நீங்கள் சாதாரணமாக சின்னதாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கன்னிராசி என்பதெல்லாம் இருக்கீங்க, அது முக்கியமாக உங்களுக்கு ராகு தசை நடக்குது, குரு தசை நடக்குது அப்படின்னா எதனால் நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சில முயற்சிகள் செய்வது சிறப்பு. ஏன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இந்த ராகு திசை அதேமாதிரி குரு திசை பிரச்சனையை தான் கொடுக்கும். அதில் தான் நிறைய பேர் பிரிவினை, கஷ்டம், கடன், தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இது எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. அதனால் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் செய்வது சிறப்பு. அப்படியும் இருந்தால் கூட இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு கண்டிப்பாக வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடி, நீங்கள் ஒன்றுமே கிடையாது, வேலையில் உங்களுக்கு யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவ்வாய் ராகு என்ன பண்ணுன்னா அந்த யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்கள மாற்றி விட்டுரும், இல்லை அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இல்லை சார் அது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு சார், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு நரசிம்மர் கோவில் இருக்கான்னு பாருங்கள், லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்கான்னு பாருங்கள், அங்கே போய் ஒரு பிரார்த்தனையை வைங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், ஆஃபீஸில் என்னை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைங்க, சூப்பராக சரியாயிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுக்குமே நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். அதே போல் தொழிலில் கடன் இருக்கு, நீங்கள் ஒன்றுமே கிடையாது, புதன்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். அது நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வேலை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இதை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கடன் பிரச்சனைலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 42 நாள் இருக்குது. அதனால தான் வழிபாடும் சேர்த்து சொல்கிறேன். இந்த ஜோதிடமே எப்படிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரமும் சொல்லி அது கூட வழிபாடும் சொல்லக்கூடியதான் இந்த ஜோதிட சாஸ்திரமே. அப்போ அது செய்யும்போதுனா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் கன்னிராசி என்பதெல்லாம் இருக்கீங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. பிரிவினையை நோக்கி சந்திக்கக்கூடிய நேரம்,
அந்த பிரிவினை ஆனாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒரு பிரிவினை வந்ததுக்கப்புறம் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது ஒன்றும் யூஸே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்குமே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி பிரிஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் சேர்ந்துலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை உண்டு அப்படின்றத நான் வச்சுக்கங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக புது வாழ்க்கை கிடைக்கும். அதே போல காதலித்தவர்களுக்கு அந்த காதல் வெற்றியாகி திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வீட்டில் சண்டை போடுறாங்க, வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு உங்கள் காதலை நீங்கள் போய் இவங்க வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் வெற்றி அடையும். கண்டிப்பாக அது திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இந்த செவ்வாய் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். இந்த கன்னிராசியாளர்களுக்கு இயற்கையாகவே ஸ்போர்ட்ஸ் நிறைய வரும். ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெற்றி எனக்கு இல்லை, எனக்கு வாய்ப்புகள் இல்லை, நான் எல்லா விதமான இதுவும் தெரிஞ்சு கூட எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணி நீங்கள் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வாகி நீங்கள் நல்ல உயர் இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, இந்த டோஃபெல், ஜிஆர்இ, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐஏஎஸ், அதேமாரி நிறைய கன்னிராசி என்பவர்கள் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எப்படியா முடிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு, அதற்கான வாய்ப்புகள் இந்த 42 நாள் இருக்குது. அதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலெல்லாம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் ராகு கொடுக்கும். கூடயே நரசிம்மர் வழிபாடும் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது வச்சுக்கோங்க, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதில் ஜெயிச்சு வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சே தீருவீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னா கண்டிப்பாக நடக்கும். அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் எதாவது இருக்குன்னா இப்போ இந்த 42 நாளில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க, போய் பேசுங்க, செய்யுங்க. இல்லை சமரசம் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் கிடைப்பதற்கான அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 42 நாட்கள் அமைய போது. லக்ஷ்மி நரசிம்மரோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் இதை வழிபாடோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.